நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சரவணன் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். அவரது மகன் கிஷோர் கடந்த 2021இல் ரஷ்யாவிற்கு சென்று மருத்துவ படிப்பு படித்து வந்தார். கிஷோர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிதிஷ் மற்றும் 3 ரஷ்ய மாணவர்களுடன் ஒன்றாக ஒரே அறையில் தங்கி இருந்துள்ளார். இந்த நிலையில் அந்த ரஷ்ய மாணவர்கள் ஒரு கொரியர் நிறுவனத்தில் பகுதி நேர வேலை செய்த போது அவர்கள் வாடிக்கையாளர்களிடம் வழங்கிய பார்சலில் போதைப் பொருள் இருந்ததாக கூறிய ரஷ்ய போலீசார் கைது செய்தனர். அதே அறையில் தங்கியிருந்த கிஷோர் மற்றும் நிதிஷையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ரஷ்ய மாணவர்கள் பின்னர் விடுதலையாக்கப்பட்ட போதும் கிஷோர் மற்றும் நிதிஷ் இன்னும் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சிறையில் உள்ள கிஷோர் தனது பெற்றோருக்கு அனுப்பிய ஆடியோவில் உக்ரைனுக்கு எதிராக நடைபெறும் ரஷ்யாவின் போருக்கு போலீசார் மிரட்டி அழைத்துச் செல்வதாகவும் அவரிடம் போர்க்கல்வி பயிற்சி அளிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் ரஷ்ய அடையாள அட்டை, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் போர் பயிற்சி முடிந்ததும் நேரடியாக போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து கிஷோரின் பெற்றோர் அவரது நிலைமையை விவரித்து ரஷ்ய சிறையிலிருந்து அவரை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். அவர்கள் கண்ணீருடன் மனுவை வழங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.